ஒரு 17-18 வயதுல ஹார்மோன்கள் சில பிரச்சனையை உடம்புல உண்டு பண்ணுகிற போது ஜென்ம எதிரி, இந்த ஜாதகத்தில் ஜென்ம சனின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நமக்கு ஜென்ம சனியே நம்ம அப்பா தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா 18, 19, 20 இந்த மாதிரியான வயதில் வரும். அது இயல்பு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது கடக்கப்பட வேண்டிய ஒரு காலம். அதை கடந்து பிறகு ஒரு 40-45 வயதுக்கு பிறகு ஆஹா, நம்ம அப்பாவை போல ஒரு அற்புதமான மனிதன் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது என்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விழிப்பு ஒன்று ஏற்படும். சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் ஒருபோதும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம கண்டறிந்தால் மட்டுமே முடியுமே ஒழிய இன்னொருவர் சொல்வதாலேயே நமக்கு அது புரிந்து விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஜென் கதைகள்ல ஒரு செய்தி சொல்வான். ஒருத்தன் அவசரமா ஓடி வந்தா, மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட கேட்குறான், நான் ஞானம் அடையணும்னு நினைக்கிறேன், நான் ஞானம் அடையிறதுக்கு ஒரு குருவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறான் அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, அடையலாம்பா, ஒன்றும் கஷ்டம் இல்லை, உன்னுடைய குரு எப்படி இருப்பார்னு சொல்கிறேன் பார் அப்படின்னு அவருக்குரிய அடையாளங்களை எல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி இருப்பார், இப்படி இருப்பார், அந்த மாதிரி இருப்பார் எல்லாம் சொல்லி, அந்த குரு உனக்கு கிடைக்கிற காலத்தில் நிச்சயமாக உனக்கு ஞானம் பிறக்கும், கவலைப்படாதே அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறார். அதே வேகத்தில் கிளம்புனா எங்கே அந்த குரு இருக்கிறார், எங்கே அந்த குரு இருக்கிறார்னு அங்கே இங்கே எல்லாம் தேடி ஒரு 30 வருஷம் நாயா அலைஞ்சு, சில பேர் குரு கிட்ட போனதுக்கப்புறம் நாயா மாறுவான், சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே நாயா மாறிவிடுவான். நாயா அலைஞ்சு தெரு தெருவா சுற்றி எல்லாம் முடித்து 30 வருஷம் கழித்து வந்து பார்த்து அதே அடையாளத்தோடு ஒருத்தரை பார்த்துட்டு, ஆஹா நான் என்னுடைய குருவை கண்டுபிடிச்சிட்டேன்னு காலில் விழுந்து எந்திரிச்சு அவரை நிமிர்ந்து பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஆள் தான். அவர் இப்படி பார்த்துட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தப்பா, ஆஹா அப்பவே சொல்லக்கூடாதா என் வாழ்நாள் எவ்வளோ வீணா போச்சு அப்படின்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் அப்போ உனக்கு அது புரியாது. உனக்கு அந்த பக்குவம் வராம, உனக்கு இதை உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் வராம வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லிவிடுவதால ஒன்று வந்துவிட முடியுமா? நீங்க செம்மங்குடி சீனிவாச ஐயர் ரொம்ப குறும்பா பேசுகிற இயல்புடையவர். செம்மங்குடி சீனிவாச ஐயர் மியூசிக் அகாடமியில் ஒரு தடவை கச்சேரி பண்ணிட்டு இறங்குறார். அவர் ஒரு கச்சேரி முடிச்சுட்டு இறங்குறாரு செம்மங்குடி சீனிவாச ஐயர். போன வருஷம் கச்சேரியிலையும் அவர் அதே கீர்த்தனை பாடி இருக்கிறார், அந்த ராகம் அந்த கீர்த்தனை பாடி இருக்கிறார். இது பாடகனுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பாடினதையே திருப்பி பாடலாம். பேச்சாளனுக்கு பெரிய தண்டனை. அதை யூடியூப்லேயே கேட்டு வந்து, அதான் யூடியூப்லேயே வந்துருச்சேன். உன்னை யார் கேட்க சொன்னா? நாங்கள் தான் அந்த ஊருக்கு வர்றோம் இல்லை, அதுக்கு முன்னாடி யூடியூப் நீ கேட்டால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? பேச்சாளனுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் பாடகனுக்கு அப்படி இல்லை, போன வருஷம் பாடினதை மறுபடியும் பாடலாம். செம்மங்குடி சீனிவாச ஐயர் அதே கீர்த்தனை அதே ராகம் அதை அப்படியே பாடுறாரு. ஒரு ஒரு அரை மணி நேரம் அதை பாடினார் பாருங்க. சபையே கிறுகிறுத்து கைதட்டி பாராட்டி எல்லாம் ஆச்சு. முடிச்சவர் கீழே இறங்குறாரு. காருக்கு ஏற போகும்போது ஒரு ரசிகர் சொன்னார், அண்ணா அண்ணா கச்சேரி ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஆனால் ஒன்று பாருங்க, இந்த கீர்த்தனை ஒன்று பாடினீங்க பாருங்க, அந்த கீர்த்தனை போன வருஷமே நீங்கள் பாடிட்டீங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரமாதம்னார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரமாதம்னார். செம்மங்குடி சீனிவாசன் சொன்னார், ஆமாமா வளர்ந்துருக்கோன்னோ ரசனை அவ்விடத்தில்னார். வளர்ந்துருக்கோன்னோ ரசனை அவ்விடத்தில்னார். என்ன அர்த்தம்? டேய் என்கிட்ட அதே தான்டா, ரசிக்கிற பக்குவம் உனக்கு இப்பதான் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இது உண்மை. நாம ஒரு செய்தியை சொன்ன மாத்திரத்தில் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தகப்பன் என்பவன் மேன்மையானவன் 100 தடவை நீங்க பாட தேடுங்க, புஸ்தகத்தை சொல்லுங்க, எவ்வளவு வேணா சொற்பொழிவில் சொல்லி பாருங்க, தெரியாது. 45 வயசாகி அவன் 2 பிள்ளைக்கு தகப்பனாகி அவசர அவஸ்தைகளை எல்லாம் வாழ்க்கையில படும்போது தான் எப்படி நம்ம அப்பா சமாளிச்சார்னு தெரியலையே அப்படின்ற அப்பாவை பற்றிய வியப்பு அவருக்குள்ள ஏற்பட தொடங்கும். தகப்பன்கிறது எவ்வளவு பெரியவன் அப்படின்னு. அந்த அவருடைய கவிதையை கேட்கிற போது என்னுடைய அந்த தந்தையினுடைய நினைவுகள் என் கண்கள் ஆறா பெருகியது.
நான் எங்கேயோ டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன்னா எனக்கு இன்னைக்கு தலைப்பு ரொம்ப வசதியான தலைப்பு. நான் என்ன பேசினாலும் தலைப்போட நியாயப்படுத்திடலாம். இப்பெல்லாம் தீர்ப்பே அப்படிதான், எதை வேணாலும் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திடலாம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றது, நான் வக்கீலாம இருந்தவன், பட்டிமண்டபத்தில் நீதிபதியாகவும் இருக்கிறவன், இன்னும் பல விஷயங்களை பார்த்தவன். இப்ப இருக்கிற எல்லா ஜட்ஜுமே எனக்கு ஜூனியர் தான். இப்ப இருக்கிற எவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தாலுமே அவங்க எனக்கு லா காலேஜில் ஜூனியர் தான். அதனால எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க வாதங்களை எல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு யாருமே இப்ப வர்றதில்ல. அவங்க முடிவை எடுத்துட்டு சப்போர்ட்டா 2 மேற்கோள் எடுத்துக்குவாங்களே ஒழிய, ஆல்ரெடி டிசைடட், அவங்களுடைய நோக்கப்படி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. இப்ப 2 சைடுக்கு மேற்கோள் கிடைக்காது. இப்ப ராமன் கெட்டவன் சொன்னா 10 பாட்டு இருக்குது, ராமன் நல்லவன் சொன்னா 10 பாட்டு இருக்குது. எதை வேணா நீங்க மேற்கோள் எடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 10 இருக்கு, குடின்னு சொன்னா அதுக்கு ஒரு 10 பாட்டு இருக்குது, குடிக்காதேன்னு சொன்னா 10 பாட்டு இருக்குது. நீங்க என்ன வேணாலும் நியாயப்படுத்திக்கலாம் இல்லையா? மேற்கோள பெரிய பஞ்சம் இன்னைக்கு. ஸோ டெசிஷன் எடுத்துட்டு அந்த டெசிஷனுக்கு தகுந்த மாதிரியான மேற்கோள் சொல்ற பழக்கம் இன்னைக்கு உருவாகி போச்சு. இவைகளை எல்லாம் படித்து சிந்தித்து அதன் மூலமா முடிவுக்கு வருகிற பொறுமை போயே போச்சு. இது மற்றவங்களை குறை சொல்றதோ இன்னைக்கு இருக்கிற உலகத்தை குறை சொல்றதோ நோக்கம் இல்லை. ஒரு வழக்கு ஒன்று நடக்கிற போது வழக்குகளை பற்றி பேசக்கூடாது அப்படிம்பாங்க. நான் இப்போ ஒரு வழக்கை பற்றி பேசலை, ஆனால் நாட்டில் நிலவுகிற வழக்கத்தை பற்றி பேசுகிறேன். நல்லா கவனிச்சிங்களா? நான் இப்போ வழக்கை பற்றி பேசலை, ஆனால் நாட்டில் நிலவுகிற வழக்கத்தை பற்றி பேசலாம். அது இலக்கியவாதிக்கு இருக்கிற உரிமை. இந்த நாட்டு சட்டப்படி சார் 18 வயசாயிட்டா பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உரிமை அருந்து போயிடுது. he can make his own decision. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க முடிவெடுக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. இவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற உரிமை 18 வயசாயிட்டா ஒரு பொண்ணுக்கு இருக்குது, சட்டப்படி இருக்கு. அதை யாரும் மறுத்தே சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்ல போற செய்தி கொஞ்சம் கடுமையா இருக்கும். சட்டத்தில் இருப்பதாலேயே ஒன்று சரியாகி விடுமா? சட்டத்தில் இருப்பதாலேயே ஒன்று சரியாகி விடுமா? ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், சட்டத்தை விட தர்மம் வலிமையானது. இப்போ இத்தனாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க குடிச்சா, இப்ப தமிழ்நாட்டில் மது விலக்கு இல்லை, மது குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, இப்ப அது குற்றம் இல்லை. திடீர்னு நாளைக்கு மது விலக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு கற்பனை தான். மது விலக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, குடிச்சாத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. கரெக்டா? இன்னைய வரைக்கும் நீங்க குடிச்சா ஒன்னும் யாரும் ஒன்னும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, குடிச்சிட்டு டிரைவ் பண்ண அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா குடிச்சா யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கே மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க குடிச்சா உடனே அரெஸ்ட் பண்ணலாம். நல்ல கவனிங்க, சட்டங்கள் மாறக்கூடியவை, தர்மங்கள் ஒருபோதும் மாறாதவை. என்னைக்கு இருந்தாலும் குடிச்சவனுக்கு புத்தி ஒழுங்கா இருக்காது அப்படிங்கிற அந்த அடிப்படை தர்மத்தை மாற்ற முடியுமா? 47 குடிக்கலாம், 46 குடிக்கூடாது, 22 குடிக்கலாம், 26 குடிக்கூடாது, இதெல்லாம் சரியா வருமா? குடிச்சவன் உளருவான், குடிச்சவன் குடிய கெடுப்பான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எப்போதும் சட்டத்தை விட தர்மங்கள் வலிமையானவை என்பதால் தான் அரசியல்வாதிகளை விட இலக்கியவாதிகள் அதிக மரியாதைக்குரியவர்களாக கொண்டாடப்படுகிறார். திருவள்ளுவர் எந்த ஊர்ல என்ன போஸ்ட்ல இருந்தாரு? திருவள்ளுவர் எந்த ஊர்ல என்ன போஸ்ட்ல இருந்தாரு? எங்க போனாலும் அவர் படம் மேல இருக்குது. நீங்க நீதிமன்றத்தில் போனா கூட திருவள்ளுவருடைய சிலை உண்டு, திருவள்ளுவருடைய படம் உண்டு பல இடங்கள்ல. எதுக்கு சொல்ல வர, அவர் என்ன ஏதாவது போஸ்ட்ல இருந்தாரா? சோ ஒரு அரசு பதவியில வந்துட்டு போகிற மனிதர்களை விட இலக்கியவாதிகள் என்றைக்கும் மேலானவர்கள். இந்த உணர்வை நாம புரிந்து கொண்டாதான் புத்தகங்களுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். அது சட்டங்களை வலியுறுத்தி சொல்வதற்காக புத்தகங்கள் வருவதில்லை, அவை அறங்களை, தர்மங்களை இந்த உலகத்தில் வலியுறுத்தி சொல்வதற்கு இலக்கியங்கள் தோன்றுகின்றன. இப்போ ஒரு பையனோ பொண்ணோ 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. நான் ஒன்றும் காதல் அப்படிங்கிற கருத்துக்கு எதிரானவன் அல்ல. காதல் என்பது இயல்பானது, இயற்கையானது, நியாயமானது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் பெண்கள் கல்லூரியில் பேசும்போது என்ன சொல்வேன் தெரியுங்களா? நீங்க காதலிக்கிறத பத்திலாம் ஒன்றும் தப்பு இல்லம்மா, ஆனா கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் காதலிக்காதீங்க.
ஏன்னா வெளியில போனா இதை விட பெட்டரா கிடைக்கும். சவுண்டு குறைங்க. அப்புறம் அனாவசியமா ஏமாந்துட்டோமேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பசங்களுக்கும் சொல்லுவேன், டேய் இதை விட பிரமாதமான ஐட்டம் வெளியில கிடைக்க வாய்ப்பு இருக்குடா, வாழ்க்கையை வீணாக்கிறாதடா, அவசரப்படாது. கடைசியா எப்போ நீ காதலிக்கலான்னு கேட்டா வேணா ஒரு யோசனை சொல்றேன். ஏன்னா யோசனை சொல்றதுதான் எங்க வாழ்நாள் தொழிலே. என்ன நீ இப்படி சொல்லிட்டு போறேன் பாருங்க, உன்னுடைய 6வது சம்பளம் வாங்குகிற போது காதலை பற்றி திருமணத்தை பற்றி நீ முடிவெடுக்கலாம். ஒரு 6வது வருமானம்னு ஒன்று 6 மாசமாவது நீ சம்பாரிச்சிருக்கணும். அப்பஞ்செலவுல நாம ஒரு துணி வாங்கும் போது, அப்பஞ்செலவுல பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் போது காதலிக்கிறது மாதிரி அயோக்கியத்தனம் இந்த உலகத்துல வேற இருக்க முடியாது. அது சிலபஸ்ல வரல, அப்பனுடைய கடமையில வரல. நீ காதலிக்கிறதுக்கும் பெட்ரோல் போட்டு போறதுக்கு காசு கொடுக்கணும்னு ஒன்றும் அப்பனுக்கு எழுதி வைக்கல. உனக்கு காலேஜுக்கு வேணா நாங்க ஃபீஸ் கட்டுவோம், ஆனா நீ காதலிக்கிறதுக்கு சேர்த்து நாங்க காசு கொடுப்போமா? நாங்க ஏன் கொடுக்கணும்? நான் பொம்பளை பிள்ளைகள் சொல்லுவேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. இவங்க துணி கடைக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன், பொதுவாக நான் பர்ச்சேஸுக்கு ஷாப்பிங்க்கு குழந்தைகளோட போக மாட்டேன், மனைவியோட போகவே மாட்டேன். குழந்தைகளோடையாவது போகலாம் எப்போவாது, வேற வழி இல்லை, ரொம்ப தொந்தரவு பண்ணா. 2 தீபாவளிக்கு முன்னாடி என்னை கடத்திக்கிட்டு போய் ஒரு மெட்ராஸில் மாம்பலத்தில் ஒரு பெரிய துணி கடை இருக்குது. ஐய இன்னும் இலவசமாக கொடுக்குற மாதிரி எல்லாம் ஓடுது. அங்கே தெருவில் எவனும் நடக்கவே வேண்டாம், அவன் தள்ளிட்டு போகிறான். அப்படி இருக்கு. நம்மளா பார்த்து ஒரு கடைக்குள்ள உள்ள போனோம், அவ்வளோதான். இந்த கடையில் என் 2 நான் சொல்றது ரொம்ப முன்னாடி, அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த காலம், ரொம்ப முன்னாடி துணி வாங்கணும் அப்படின்னு போய் துணியை வாங்குறேன்னு சொல்லி, சார் நம்ப மாட்டீங்க நீங்க, ஒரு 6 அல்லது 7 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 6 மணி நேரத்துக்கு என்ன இருக்குது துணியில செலக்ட் பண்றது எனக்கு தெரியல. எனக்கு 6 அல்லது புலவர் ராமலிங்கம் நேத்திக்க முந்தானத்தை இங்க பேசியிருக்காரு. அவர் ரொம்ப அழகா சொல்வார், இந்த 8 மணி நேரத்தை வீணாக்க வேணாமேன்னு ஒருத்தன் முதலாளி கிட்ட போய் அந்த யூனிஃபார்ம் கொடுங்க, வாட்ச்மேன் நான் நின்று நான் சம்பாரிச்சுக்கிறேன். இதே துணி கடையில் வாசல்ல நான் யூனிஃபார்ம் கொடுத்து நின்னேன்னா அதுக்கு ஒரு 800 ரூபாய் கிடைக்கும் இல்லை, அதை பார்த்துக்கிறேன்னா 8 மணி நேரத்தில். அந்த மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் துணி செலக்ட் பண்ணாங்க. சரி, நம்ம ஆஸ் எ தகப்பன் பொறுத்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது, தகப்பனுக்கு கடமை இருக்கு. பொறுத்துட்டு சரிதான அந்த கூட்டத்தில் சிரமப்பட்டு காரை பார்க் பண்ண முடியாது, டிரைவரை கூப்பிட முடியாது, படாத பாடுபட்டு எல்லாம் பண்ணி திரும்ப அங்கேருந்து முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 2 பெண்களும் அந்த துணிமணி சுடிதார் அது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்படுவான்னு நினைச்சா சார் சோகமாக உட்காந்துருக்காள். மனசு சோகமாக உட்காந்துருக்கு. ஏன்டா எனக்கு என்னடா ஆச்சு கண்ணு, ஏன் இப்படி இருக்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இவ்வளோ பணத்தை கொட்டி உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஏன் இப்படி இருக்கிறேன்? இல்லை அந்த பல்பு வெளிச்சத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது, சூரிய வெளிச்சத்தில் இது நல்லா இல்லை. நான் என்ன சூரியனை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே விட முடியும் கடையில்? சூரிய வெளிச்சத்தில் இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு செட்டாக எடுத்துகிட்டு போய் வெளியில் காட்டி சூரிய வெளிச்சத்தில் பார்த்துட்டு அப்புறமா வாங்க வேண்டியது தானே. இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு நான் சொன்னேன், இனிமேல் என்னால் வர முடியாது அப்பாவால், இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ உண்மையான அப்பாவா இருந்தா வா, உனக்கு நிஜமான பாசம்னு ஒன்று இருந்தா நீ வா. நான் சொன்னேன் வேணாம், எனக்கு என் பாசத்தை உனக்கு நிரூபித்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, என்னால் வர முடியாது, நீங்கள் வேணால் போங்க, டிரைவரை கூட்டிகிட்டு காருக்கு அங்கே போங்க, வாங்குறதுனா வாங்குங்க, மாற்றி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு. நான் இதை வெறும் இந்த நிகழ்ச்சியை நேரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? சூடிதார் பிடிக்கலன்னா மாற்றிடலாம், புடவை பிடிக்கலன்னா மாற்றிடலாம், புருஷன் பிடிக்கலன்னா மாற்ற முடியுமா? 18 வயசுல லவ் பண்றாங்க, 17 வயசுல லவ் பண்றாங்க, புருஷன் பிடிக்கலன்னா புடவையை மாற்றின மாதிரி புருஷனை மாற்றிட முடியுமா? சொசைட்டியில் ரொம்ப கஷ்டம். இந்த நாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் யாரோ ஒரு பொம்பளை 50 கல்யாணம் பண்ணாலாம் சார், அடிப்பாவி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை கேட்டதில்லை. ஆம்பளைங்க தான் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவான். யாரோ ஒரு பொம்பளை 50 பேரை ஏமாற்றி இருக்கிறார். அவ இருக்கட்டும், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். புடவை பிடிக்கலன்னா மாற்றலாம், கணவன் பிடிக்காட்டி எப்படி மாற்றுறது? ஒரு 18 வயசு 17 வயசுல நீங்கள் டிசைட் பண்ணுற டெசிஷன் பக்காவாக சரியாக இருக்கும்னு யார் சொல்ல முடியும்? நான் மீண்டும் சொல்கிறேன், காதலிப்பதுக்கு நான் விரோதி அல்ல. என் மகள் திருமணம் காதல் திருமணம், நான் ஒன்றும் கற்பனையில் சொல்லலை.
அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வயது வரணும், மெச்சூரிட்டி வரணும். நான் என்ன பண்ணேன், பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட என் மாப்பிள்ளை பத்தி விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுத்து ஃபைல கையில் வச்சுக்கிட்டது. இதான் உன்னோட மாப்பிள்ளையோட சம்பளம், இதான் உன்னுடைய மாப்பிள்ளையோட எலிஜிபிலிட்டி, ஃபேமிலி, நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்குள்ள நீ எப்படி வாழ்வ. அவர் சொன்னா அதெல்லாம் ஏன் சௌரியம், நான் பர்சனல் லைஃப் பேசக்கூடாது. நான் அப்போ ஒன்று சொன்னேன், நீ இவ்வளோ கன்விக்ஷனோட இருக்கிறல்ல, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு தெளிவு, ஒரு மெச்சூரிட்டி, இதை பற்றிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். பட் நான் சொல்ல வர இடத்த மட்டும் கவனிங்க. நம்ம நாட்டு நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது, 18 வயசு ஆயிட்டா அவ யார கல்யாணம் பண்ணாலும் அப்பனோ ஆத்தாளோ கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் சொல்லுது. சட்டம் சொல்லுகிறது, ஆனால் தர்மம் அதை மறுக்கிறது என்பதை நீதிபதிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு யார் புத்தி சொல்றது, உங்களுக்கு யார் புத்தி சொல்றது? நான் சொல்றேன், சட்டம் சரியா இருக்கலாம், சட்டத்தை சட்டசபை தானே இயற்றுது, சட்டசபையில் முடிவான எல்லாமே சரியான விஷயமா? ஒரு சட்டமன்றத்தில் ஒன்று பாஸ் ஆயிட்டா அது முழுக்க சரியான விஷயமா இருக்க முடியுமா? நான் கட்டாயப்படுத்தி ஜாதி அபிப்பிராயம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அந்த செலக்ஷன் தேர்வு என்பதில் ஒரு நியாயம் இருக்க வேணாமா? கல்யாணம் பண்ணிட்டு போய் அப்புறம் அவன் அப்படியே நடுவில் விட்டுட்டு போனா மறுபடியும் அப்பனும் ஆத்தாளும் தானே காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் பொண்ணை காப்பாற்றுவானா? யாராவது அவங்க மறு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுவாங்களா? வராது. யார் பண்ண போறா? நான் என்ன கோபத்தில் பேசுறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு பிள்ளைகள் மீது பெற்றவர்களுக்கு இருக்கிற ஒரு சில உரிமைகளை சட்டங்கள் இன்றைக்கு பறிப்பதை நியாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைவிட மிக நீண்ட மரபுகள் பரிசீலனைக்கு உரியவை. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய கடமை இருக்குது. சார், நீங்க 21 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்க்குறான், 20, 23, 24 வயசு வரைக்கும் பசங்களை வளர்க்குறான். எம்டெக் படிக்கிறான், ஐஐடியில் படிக்கிறான், மெடிக்கலில் படிக்கிறான். பையனுக்கு அப்பா உழுந்து செலவு பண்ணுறான். பொண்ணு படிக்கிறா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறா, என்னெல்லாமோ இருக்குது படிப்பு. இன்னைக்கு 500 கணக்கான படிப்பு இருக்குது. பொண்ணு படித்து முடிக்கிறா. எல்லாம் இந்த அப்பனும் ஆத்தாலும் செலவு பண்ணுறாங்க. இந்திய பெற்றோர்களை மாதிரி பைத்தியக்காரங்களை உலகத்தில் பார்க்க முடியாது. தாலியை விற்று, நிலத்தை விற்று, அத்தை விற்று, வீட்டை விற்று, எல்லாத்தையும் விற்று இந்த பிள்ளைகளை டிகிரி ஹோல்டர் ஆக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா போதும்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெற்றவங்க எல்லாத்தையும் செலவழிக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். என்னடானா இதுங்க கடைசியா மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் நிற்குது. மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டில் நிற்குது. என்னன்னா அந்த சாமியார் பின்னாடி போயிட்டேன் அப்படிங்குதுங்க. ஏ சனியன்களா, சாமியார் பின்னாடி போறதுக்கா உனக்கு 25 லட்சம் உன்னை பெத்தவன் செலவு பண்ணா? ஒரு சாமியார் பின்னாடி மொட்டை அடிச்சுட்டு போறதுக்கா உனக்கு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா? நான் கேட்கிறேன், அந்த சாமியார் உனக்கு என்ன செலவு பண்ணா? அந்த சாமியார் உன்னை என்ன செலவு பண்ணா? நீ படிக்கிற வரைக்கும் சோறு போட்டானா? நீ படிக்கிற வரைக்கும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தானா? நீ படிக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாத்தானா? நீ படிச்சு முடிச்சுட்ட. இனிமே நம்ம மடத்துக்கு அல்லது நம்ம ஆசிரமத்துக்கு இலவசமா ஒரு வேலைக்காரன் கிடைப்பான்னு உன்னை பிடிச்சி உள்ள வச்சுக்கிறான். இலவசமா ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறான்னு பிடிச்சி உள்ள வச்சுக்கிறான். ஏன்? நீ படிக்காத ஆளா இருந்தா, பயன்படாத ஆளா இருந்தா எந்த சாமியார் உன்னை வச்சுக்க தயாரா இருக்கிறா? நான் சில விஷயங்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்றேன். ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிற போது பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா, அதை இன்றைக்கு சட்டங்கள் கழுத்தை நெரித்து கொன்று விட்டன. ஒரு எல்லைக்கு மேல அவங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒத்துக்கிறேன், ஒரு எல்லைக்கு மேல நம்ம பிள்ளைகிட்ட நமக்கு உரிமை இல்லை. சார், நம்ம வயசான காலத்தில் பிள்ளை என்னை காப்பாற்றணும், எனக்கு சோறு போடணும், அதெல்லாம் நான் நம்பல. நாம ஒன்று கிக் பேக்குக்காக பின்னால நம்ம அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கல, அவங்களுக்கு நல்லது பண்ணல. ஆனா நான் சொல்றேன், இப்ப ஒரு சட்டம் இயற்றணும். நீங்க என்ன இது மாதிரி நன்கு படிக்க வைத்த பிள்ளைகளை எந்தெந்த ஆசிரமங்களில் சாமியார்களாக சேர்க்கிறார்களோ அந்த சாமியார்கள் குறைந்தபட்சம் 25 லட்சத்தை பெற்றோர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். ஏன் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உருவாக்குறது இந்த அப்பாவும் அம்மாவும், நீ அப்படியே லட்டு மாதிரி கொண்டு போய் அங்க எருமாடு மேய்க்க விடுவியா? அங்க பூ எடுத்து போட்டா, அங்க சொம்ப தூக்கிட்டு போனா, அங்க போய் பெருசா அப்படியே அந்த தரையை முழுகுனா, நீ வீட்லயே பெருக்க மாட்டேங்கிற, கொண்டு போய் அங்க உட்காந்து வச்சுக்கிட்டு பெரிய பணியா அதுக்கு பேரு? ஐ எம் வெரி சாரி.
சமூகத்தில் சில தவறான முன்னுதாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெற்றோர்களை விட அதிக உரிமை அவர்களுக்கு வழங்குவது தவறு. வழங்கினால் பெற்றோர்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷனை அந்த துறவிகள் கொடுக்க வேண்டும் என்பதை சட்டமாக ஆக்க வேண்டும். 25 வருஷம் நாங்க வளர்த்து கொடுப்போம், நீ லட்டு மாதிரி எடுத்துன்னு போடுவ, நியாயம் இல்லை. இது சட்டப்படி சரியா இருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேனே, சட்டம் மாறுதலுக்கு உட்பட்டது. அது தர்மத்தை பற்றி, தர்மத்துக்கு விரோதமானது. யோசிங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்? அவரு கதை சொன்னாரு, அது இலக்கியங்கள்ல இருந்து உங்களுக்கு நீதிகளை சொல்லுகிற முறை. அதுக்கு இன்னொரு பகுதி இருக்கு. என்ன? சிந்திக்க வைக்கிற கட்டுரைகள். நீங்க கதை படிங்க, வார பத்திரிகையில் வர கதை படிங்க, சிற்றிலக்கியங்கள்ல வர கதை படிங்க, வெளியில பாப்புலர் ஆகாத பத்திரிகைகளில் வருகிற சிறு சஞ்சிகைகள், அதில் வர கட்டுரை கதைகள் ரொம்ப நல்லா இருக்கும், அவைகளையும் படிங்க. ஆனால் அதோட கதை படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க, நல்ல கட்டுரைகளை படிங்க. கதை படிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், கட்டுரைகளை படிப்பதால் தான் உங்களுக்கு அறிவு உண்டாகும். கதை படிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், ஆனால் கட்டுரைகளை படிப்பதால் தான் உங்களுக்கு அறிவு உண்டாகும். கட்டுரை புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நாம படிப்பதற்கு பழக வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற சிக்கல்கள் கொஞ்சமா நஞ்சமா? ஏன் மனிதனுக்கு சிந்திக்க தெரியல. யார் எது சொன்னாலும் அதை நாம அப்படியே நம்புறதுன்னு சொன்னா இது எங்க போய் முடியும்? சார், இந்த வேடிக்கையா சொல்லுவோம், ஒரு எக்ஸிபிஷன்ல 2 மண்டை ஓடு வச்சிருந்தா, இது என்ன மண்டை ஓடு, இது என்ன மண்டை ஓடு, சத்ரபதி சிவாஜியோட மண்டை ஓடுன்னா. அது எப்படி 2 இருக்குன்னா, இது சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்தது, அது பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எடுத்ததுன்னா. போட்டோ சொல்லலாம், சின்ன ஆளா இருக்கும்போது எடுத்தது, பெரிய ஆளா இருக்கும்போது. மண்டவோட எப்படிடா 2 எடுக்க முடியும்? கேட்கணுமா இல்லையா? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா? இன்னைக்கு மத குருமார்கள், எல்லா மதங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் என்னமோ ஒரு மதத்தை குறி வச்சு பேசுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இன்னைக்கு எல்லா மதத்திலையும் இருக்கிற மத குருமார்கள் மக்களை சின்ன வயசுலயே பிரெயின் வாஷ் பண்ணணும், 5 வயசுல பிடிக்கணும், 6 வயசுல பிடிக்கணும், பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே போய் இவர்களை சிந்திக்கிற அறிவற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லது இல்லை சார். 5 வயசுல என்ன உண்டாகும்? வெறும் மனசு தான் உண்டாகும், அறிவு உண்டாகாது. 5 வயசுல என்ன உண்டாகும்? நம்பிக்கைகள் உண்டாகும். ஆனா அதை ஆராயக்கூடிய ஒரு பகுதி நமக்கு உண்டாகாது. படித்தல், கேட்டல், படித்து கேட்டதை பிறகு சரியா சரியில்லையா என்று சிந்தித்தல் ஒரு பகுதி இருக்குது. அந்த சிந்தித்தல்ங்கிற பகுதிக்கு நம்ம உள்ள வரலையே. ஒரு 4 வயசுல படிச்சது, 8 வயசுல படிச்சது அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தா, அதனால நீங்க படிக்கிறது அப்படியே நம்பணுன்ற அவசியம் இல்லை. படிங்க, விதவிதமான புத்தகத்தை எடுத்து படிங்க, மாறுதலான கருத்து உள்ள புத்தகத்தை எடுத்து படிங்க. ஆனா ஒரு புத்தகத்தில் அச்சாயி வந்திருக்குதுங்கிறதுக்காகவே அது உண்மையா இருக்கணும்னு நம்பாதீங்க. யார் எது சொல்லிட்டாலும் அது உண்மையா இருக்கணும்னு தயவு செய்து நம்பாதீங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு உரிய ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சார், இப்போ நான் முதல்ல ஒரு கருத்து சொன்னேன். நான் கருத்து சொன்ன உடனே இவர் என்னமோ ரொம்ப பொங்கிட்டாரு, திடீர்னு ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசினாருன்னு. இது இன்னைய பிரச்சனை இல்லை சார். ஒரு 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 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி நம்ம பெரியவங்க யோசிச்சு இதுக்கு ஒரு விடை சொல்லியிருக்காங்க. நாம் அதை படிக்கலை. இப்போ பண்டரிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது இல்லை, வடக்க பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கர்னு ஒரு கோயில் இருக்கு. நான் ரிலிஜன்லேருந்தே மேற்கோள் காட்டுறேன். பாண்டுரங்கர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த பாண்டுரங்கருங்கிறவர் இடுப்பில் இப்படி கை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு அழகான சிலை இருக்கும். அவர் அங்கே ஏண்டா நிற்கிறாருன்னு ஒரு கதை இருக்குது. இந்த பாண்டுரங்கர் என்ன பண்ணாராம், மேலேருந்து பூமிக்கு வந்தாராம். யாரை பார்க்கறதுக்கு? புண்டரீகன் அப்படிங்கிற ஒருவனை பார்க்கறதுக்கு. புண்டரீகன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன் அர்த்தம். புண்டரீகன் இந்த இவனை பார்க்கறதுக்கு வந்தாராம். அவன் அப்படி என்ன உலகத்தில் பெருசா பண்ணிட்டான்? வேற ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு பாதங்களை பிடிச்சு விட்டு அவங்க குளிப்பாட்டி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறான். சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முதுமைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியுமா? முதுமைன்னு ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா முதியவங்க நிலைமை என்ன ஆகும்?
அவங்களுடைய உடல் நலம், அவங்களுடைய தேவை, அவங்களோட 2 பேர் பேச்சு துணை. இப்போ நீங்கள் டாட்டா படம் பார்த்தீங்கன்னா, படம்னா நான் சொல்கிறது யூடியூப்பில், டாட்டாவுடைய வயசு என்ன, ஒரு 25-26 வயசு பையன் கூடவே இருக்கிறான், எப்போவுமே அவருக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாமளும் டாட்டாவா பிர்லாவா இருந்தால் அப்படி எவனோ ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன டாட்டாவா? நம்ம தாத்தா, அவ்வளவுதான். டாட்டாலாம் இல்லை, தாத்தா, அதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு யார் அப்படி 25 வயசுல சம்பளம் வாங்காம வந்து அந்த மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யார் இருப்பா? நடக்கிறதுக்கு தள்ளாடுது, பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? வயசான காலத்துல அந்த புண்டரிகன் என்ன பண்றான், அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சு விடுறான். இருக்கட்டும், இந்த சேவையை பார்க்கறதுக்கு பெருமாள் வந்தாராம், மேலேருந்து கீழே இறங்கி வந்தாராம். வந்துட்டு, புண்டரிகா, உன்னுடைய அந்த பெற்றோர் மீது நீ வைத்திருக்கிற மரியாதையை பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். வா வா, வெளியில வா, நான் வந்திருக்கிறேன், வா அப்படி. பியூட்டிஃபுல் ஆர்கியூமெண்ட் சார் எழுதுறான். இந்த பாரு, நீ ரொம்ப பெரிய ஆளு, நீ என்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? நான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ற பணிவிடை தானே காரணம். எப்ப எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ண பணிவினையினால அந்த காரணத்தால நீங்க வந்து நிக்கிறியோ, அப்ப நீ வந்துட்டேன்னு நான் அதை நிறுத்தினா அந்த செயலுக்கு அவமரியாதை இல்லையான்னு. நீ வந்துட்டேன்னு நான் அதை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அதனால நான் ஒன்று நல்லா கால் பிடிச்சி விடுறேன், அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் உன்னை பார்க்குறேன், அது வரைக்கும் என்னால் வெளியே வர முடியாதுன்னா. இது கதை சார், இதுதான் சார் கரெக்டு. நான் அவங்களுக்கு வேலை செய்கிறேன், பணிவிடை பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு அந்த பணிவிடையினால அவங்களுக்கு தூக்கம் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்கூட வந்து பேசுகிறேன். நான் உங்கூட பேசுறது எனக்கு முக்கியம் இல்லை, நீ கிடைப்பேங்கிறதுக்காக பண்ணலை, அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏய், நான் கடவுள்டா, என்னை நீ நிற்க வச்சா மரியாதையார். ஒரு செங்கலை தூக்கி போட்டான், செங்கலை தூக்கி போட்டு சரி இங்கே நில்லு அப்படின்னா அதில் ஏறி பாண்டுரங்கர் நின்னார்னு கதையை எழுதி வச்சிருக்கான். சார், இது கற்பனை கதையோ உண்மை கதையோ வரலாறோ, மெசேஜ் என்ன? மெசேஜ் என்ன? கடவுளே வந்தா கூட அதை விட மிக முக்கியம் பெற்றோருக்கு நாம் செய்கிற பணிவிடை அப்படின்னு இந்த தேசத்து இலக்கியத்தில் எழுதியிருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி.